டேக் ப்ராஃபிட் எடுத்தாச்சு, பட் ஸ்டில் வலிக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னு. அதுக்கு முதல் நான் இந்த ட்ரேட் அனலைஸ் பண்ணதுலேருந்து, என்ட்ரி ஆனதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் எழும்பியெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா காலங்காத்தால 5 மணி. என்னடா 5 மணிக்கு செய்கிறான்டா, வேறு என்ன ட்ரேடிங் தான். நேற்று அனலைஸ் பண்ணேன். ஸோ மேபி லண்டன் செஷனில் வந்து என்ட்ரி ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல எழும்பிட்டேன். 4 ஹவரில் பார்த்தோன்னா பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகுது. அண்ட் இஎம்ஐ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் என்ட்ரி எடுக்கலை. பிகாஸ் 1 ஹவரில் பார்த்தோன்னா எனக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஐ திங்க் இது போய் ரீடெஸ்ட் ஆகிட்டு போக தான் மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தோன்னா இதுவும் சேம் அதே இது தான். ஸோ ஐ திங்க் இது இங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகிற சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை நான் பொறுமையாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். அண்ட் யூஎஸ்டி ஸ்விஸ் ஃப்ராங்க் பார்த்தோன்னா இதுவும் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆக போகுது சோன். ஸோ இதுலேயும் என்ட்ரி எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட வந்து 3 சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட் அமையுதோ அதில் என்ட்ரி எடுத்துகிட்டு ரிஸ்க் ரிவார்டு எது நல்லா இருக்கோ அதை பார்த்து என்ட்ரி ஆகிற சான்ஸ் இருக்குது. அதே கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். போய் திருப்பி தூங்கிட்டு திருப்பி எழுப்பி பார்ப்போம். ஹோப் தூங்க போயிடக்கூடாது. ட்ரேட் அப்டேட். ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா வந்து 8:17 ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் வந்து நான் ஃப்ரெண்டோட வெளியில் நிற்கவே ஃபோன்லேயே கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கிடச்சோடனே என்ட்ரி ஆகிட்டேன். அதோட வீடியோ எடுத்துருக்கேன், அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேனாண்டா, பேரிஷாக போன ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக மாறுது. அது எப்போ மாறிச்சுண்டா, லோவர் ஹையாக வந்து பிரேக் அவுட் ஆகி ஹையர் லோ கொடுத்துருக்கு. அண்ட் இஎம்ஐ வந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ டெய்லி அண்ட் வீக்லியில் வந்து அதுவும் புல்லிஷாக இருந்தது. அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2.58. இந்த ட்ரேட் மட்டும் இல்லை, நான் காலம்புரை சொன்ன 3 ட்ரேடும் வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அப்படி தான் போகுது. பட் நான் என்ட்ரி ஆனால் இதில் மட்டும்தான். மிச்சம் 2 வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் எடுக்கிறேன்டா பர் வீக்குக்கு வந்து 2 ட்ரேட்ஸ் தான் எடுக்கிறேன்னா. பட் இன்னொரு ட்ரேடும் எடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ ஐ திங்க் நாளைக்கு நியூயார்க் செஷனில் வந்து இந்த ட்ரேட் வந்து முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா வந்து 5:45 ஆக போகுது. அழகாக சாப்பிட்டு கொண்டு ட்ரேடும் செஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா நேற்று பிரேக் அவுட் ஆனதை வந்து ரீடெஸ்ட் ஆகி கொண்டிருக்கு. அண்ட் நான் டேக் ப்ராஃபிட் 1 இங்கே வச்சுருக்கேன் அண்ட் டேக் ப்ராஃபிட் 2 வந்து இங்கே வச்சுருக்கேன். நான் ஏன் டேக் ப்ராஃபிட் 1 வச்சுருக்கேன்னா, நான் எப்போவுமே ஒரு ட்ரேட் வந்து ஒரு வீக் உள்ளேயே முடிச்சிருவேன். லைக் வீக்கெண்டை தாண்டி அடுத்த வீக்குக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன் எப்போவுமே. ஸோ இந்த ஃப்ரைடேக்குள்ளே வந்து டேக் ப்ராஃபிட் 2 எடுத்தால் ஓகே, இல்லாட்டி 1லேயே வந்து க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி டேக் ப்ராஃபிட் 2 இங்கே இருந்தது, 1 இங்கே வச்சுருந்தேன். நான் நினச்சது ரீடெஸ்ட் ஆகிட்டு போகும். இன்றைக்கு ஃப்ரைடே, ஸோ டைம் காணதுன்றதால நான் 1லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன், ஹையிலே. அது பார்த்தா க்ளோஸ் ஆன உடனே டேரெக்டாக மேலே போயிட்டு. பட் ஸ்டில் எனக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து 2.05 இருக்குது. ஸோ அதளவுக்கு எனக்கு ஹாப்பி. இனி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் மாட்டினா அதே ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன்.